கனவு அப்படிங்கிறது நம்ம ஆழ்மனசோட வெளிப்பாடு மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல அது தெய்வங்கள் நமக்கு தர சிக்னலாவும் இருக்கலாம். தமிழ் கடவுள் முருகன் உங்க கனவுல வந்தா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. உங்க கனவுல முருகன் வந்தாரா, அதுக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க கனவுல முருகன் ஒரு குழந்தையா வர்றாருனா அது உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் மன அமைதியும் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்க மனசுல இருக்கிற கவலைகள் நீங்கி ஒரு புது ஆரம்பம் கிடைக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். முருகனை விட அவரோட வேல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கனவுல வேல் மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற தீராத கஷ்டங்கள், எதிரிகள் தொல்லை அழில் உங்க பணிக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். முருகனோட வாகனமான மயில் கனவுல வந்தா உங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல சேவல் சத்தம் கேட்கிற மாதிரியோ உங்களுக்கு வரப்போற ஆபத்துகள் நீங்கி வெற்றி தேடி வரும். ஒருவேளை கனவுல முருகன் உங்ககிட்ட பேசுற மாதிரி இருந்தா அவர் என்ன சொன்னார்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்தா உங்க பாவங்கள் நீங்கி நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறீங்கன்னு அர்த்தம். கனவுல முருகன் வந்தா உடனே முருகனோட கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் சொல்லுங்க. அடுத்த வீடியோவுல கனவில் பாம்பு வந்தால் என்ன பலம்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராத்தான்.